நான் இப்போ வந்து சிறுவாபுரி கோயிலில் இருக்கேன். அது கோயில் தெரியும். ஸோ இது ஒரு ப்ரைவேட் பார்க்கிங். ஆக்சுவலாக இது வந்து ஃப்ரீ பார்க்கிங். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வாசலில் ஒருத்தவங்க சேர் போட்டு உட்காந்துக்கிட்டு வரப்போகிற காரங்கள்ட்ட 10 ரூபா கொடுங்க அப்படின்னு கெஞ்சுற மாதிரி கெஞ்சி போகும்போது திட்டுறான். இந்த பார்க்கிங் என்ட்ரன்ஸ்லேயே போட்டிருக்காங்க இது ஃப்ரீ பார்க்கிங், பெய்டு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் இந்த ஊரில் நிறைய பொம்பளைங்க காய்கறி விற்று பூ விற்று டிஃபன் கடை போட்டு நிறைய உழைச்சி சம்பாதிக்கிறாங்க இதே ரோட்டில். ஆனால் அந்த பச்சை கலரில் ஒரு ஷர்ட் போட்டிருக்கான் பாருங்கள், அவன் ஏமாற்றியே வாங்கணும்னு சில ஆட்கள் இருக்காங்களா, அந்த கேட்டகரியை சேர்ந்தவன். ஸோ இப்போ என்ன நடக்குது கொஞ்சம் பாருங்கள். இப்போ பாருங்கள், முன்னாடி போகிற கார்கிட்ட கேட்குறானா, அவங்க கொடுக்கலன்னொடனே அவங்கள மிரட்டுவான், இல்லை அசிங்கமாக பேசுவான். இந்த பாருங்கள் நிற்கிறானா, அவங்கள்ட்ட எப்படி காசு வாங்கிடுவான். ஆனால் இது ஃப்ரீ பார்க்கிங், காசு கொடுங்க அப்படின்னு கேட்குறான். இப்போ நம்மக்கிட்டையும் கேட்பான். இந்த பாருங்கள், ஆனால் இது ஃப்ரீ பார்க்கிங். இப்போ கூட மாதிரி இப்போ அதுக்கு தான் 10 கேட்டுவாங்க. வாங்காதீங்க, இப்படி வாங்காதீங்க, தப்பு. அதுக்கு தான் அங்கே போர்டே வச்சிருக்கிறாங்க. எவ்வளோ கூட டெய்லி எதுவாக இருந்தாலும் சரிதான். அது இவருங்களா ஒன்று புரிஞ்சுங்க, இங்க ஃப்ரீ பார்க்கிங் போட்டு காரணமே உங்களை மாதிரி ஆட்கள் இந்த மாதிரி அடிக்க கூடாதுன்னா. உண்மையில இங்க பழைக்கிறாங்க, பூ வித்து பழைக்கிறாங்க, காய்கறி வித்து பழைக்கிறாங்க. சரி, அவர்கிட்ட கேட்டு போர்டை தூக்கி போட்டு நான் சம்பாதிச்சுன்னு சொல்ல வேண்டியதானே? தப்பு இல்ல. தப்புனா தப்பு யார் பண்ணாலும் தப்பு தான். தப்பு யார் பண்ணாலும் தப்பு தான். அங்க போர்டு வச்சிருக்கிறது காரணமே 10 ரூபா இல்லைங்க. 1000 வண்டி வர இடத்துல நீ 500 பேர்த்த வாங்கினா கூட 5000 வருமானம். 50 வண்டி ஃப்ரீயா போறா, மீதி 50 வண்டி கொடுக்கானே எவ்வளவு ஆச்சு? வருமானம் எவ்வளவு ஆச்சு ஒரு நாளைக்கு? போகும் வருமானம் எவ்வளவு? நீ ஒரு வண்டிக்கு 10 ரூபா கணக்கு பண்றீங்க. நிக்கிற வண்டிங்கல்ல 500 பேர்த்த வாங்கினா கூட 5000 வருமானம். வரவன் எல்லாம் அசிங்கமா பேசுற, கொடுக்கலாம் இல்ல கொடுக்கலாம் அசிங்கமா பேசுவேன். நீ வர வண்டி காட்டலாம். நான் பார்த்து தான் போறேன். இருக்க எல்லா வண்டிக்காரும் அசிங்கமா. லேடிஸ் பொழைக்கிறாங்க, பூ வித்து பொழைக்கிறாங்க, காய்கறி வித்து பொழைக்கிறாங்க. கொடுக்க விருப்பம் இல்ல. நீ ஏன் போட்டு எல்லாம் அசிங்கமா திட்டி நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். நான் பார்த்து டிஃபன் சாப்பிட்டு போயிட்டு தான் வந்தேன். காசு கொடுக்கலாம் போறவங்களை திட்டுற. பொம்பளைங்களே கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறீங்களா? அந்த ஆளுக்குலாம் என்ன கேடு? ஃப்ரீ பார்க்கிங் போர்டு போட்ட இடத்துல நின்னுட்டு காசு வசூல் பண்ணலாமா? தப்பு இல்ல. என்னென்ன வார்த்தை பேசுறான் பாருங்க, ஒரு ஃப்ராடு கடை.